கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான் மறுபடியும் அவங்க மத்தியில் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் வாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொன்னார். ஆனால் அதை குறித்து கொஞ்சம் ஆழமான காரியங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்குது. அது என்ன, எப்படி பரலோக ராஜ்யம்னா என்ன, அதை எப்படி நமக்கு சுதந்திரமாக ஆக்கிக்கிட்டுறோம் அவர்களுடையதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டியிருக்குதான். மத்திய 5:3 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. சரி, என்ன ஆவியில் நம்ம எளிமை? நம்முடைய சுய ஆவி மாம்சத்தோடு போராடிக்கிட்டே இருக்கும். ஆவி உற்சாகம் உள்ளது தான், உற்சாகம் இருக்குது. ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது. எல்லா வகையிலையும் அது பலனை இழந்து முழுவதும் பலவீனமாக இருக்கிறதுனால இச்சைக்குள்ளாகி பாவத்துக்குள்ளாயிரும். பிற ஆவி போட்டு ஐயோன்னு கதறிக்கிட்டு கிடக்கும். அவனுக்கு உதவி செய்ய முடியாது, பலப்படுத்த முடியாது. போராட்டம் நிற்காது. போர் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது சரியாக்கணும்னு சொன்னால் முதல்ல நம்ம ஆவியில் எளிமையாகணும். நம்ம ஆவியவே நம்ம உலகத்தில் பறக்க விட்டுக்கிட்டு அலையிறோம். நாங்கள் கண்ணின் நிச்சயங்களுக்குள்ளே போய் கண்ணுக்குள்ளே இருந்து சகலத்தையும் கண்டு அனுபவிக்க தேடிக்கிட்டு இருப்போமே. ஆனால் மாயைக்குள்ளே கொண்டு போயிடும். அதான் கண் முக்கியமானது. அந்த நம்முடைய ஆவி அந்த கண் வழியாக, காது வழியாக, ஐம்புலன் வழியாக எதெல்லாம் உள்ளே வருதோ அதை ருசி பார்க்குறதா இருக்கக்கூடாது. அதில் எளிமையாக இருக்கணுமா. எளிமை வேணும். ஆகாரம் தேவை, உனக்கு உறக்கம் தேவை, பாட்டு சத்தத்தை கேட்க வேண்டாம்னு சொல்லலை அவர். அதனால் அவைகள் எல்லாவற்றிலும் ஒரு எளிமையான ஒரு காரியம். அதை என்னன்னு பார்க்க போகிறோம். உபாகம புஸ்தகத்தில் 8:2 சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இத்தனை வயசாக இருக்குது உங்களுக்கு. ஒருவேளை என்ன வயசோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வயசு வரைக்கும் நீங்கள் எப்படி வழி நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? பாவ சரீரமாகிய வனாந்தரத்திலேயே வழி நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ? வனாந்தர செழிப்பான வயல்வெளியாக மாறணுங்கிறது தெரியலையா, அறியலையா? அதற்கு முயற்சி எடுக்கலையா? புது சிருஷ்டி ஆகணும்னு நினைக்கலையா? இந்த பாவ சரீரமாகிய பூமி விளைநிலமாய் நீதி விளைகிற பூமியை மாறணும்னு சொல்லி நீங்கள் விரும்பலையா? அதான் தேவனுடைய ராஜ்யம். அதை குறித்து தான் சொல்கிறாரு. நீ உணரும்படிக்கு, நீ உன் இருதயத்தில் உள்ளது, உன் இருதயம் எப்படித்தான் இருக்குது? தீட்டுள்ளதாகவே இருக்குதா? தீட்டானவையெல்லாம் புறப்பட்டு உன்னை தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்குதா? தேவனை விட்டு உன்னை பிரிக்குதா? மனிதர்களை விட்டு உன்னை பிரிக்குதா? உன்னை நீயே உள்ள மன கசந்து அழுதுகிட்டு இருக்கிறியா? உன் மனசாட்சியை உன்னை குற்றப்படுத்தி கொண்டு இருக்குதா? உன் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத உன் ஆவியில் உணரணும், அறியணும். அதைத்தான் சொல்கிறாரு. அதுக்கு தான் 40 வருஷமாய் வனாந்தரத்தில் அந்த ஜனங்களை வழி நடத்தினார். நீங்களும் நானும் ஒருவேளை அப்படி 40 வருஷம் கடந்தவர்களாக கூட இருக்கலாம். இன்றைக்காவது இதை அறிந்து கொள்ளுங்க. தேவன் வழி நடத்துகிறாரு. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்கு? அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆவியில் எளிமை ஆகும்போது தான் அவர் உங்களை ஆளுகை செய்ய முடியும். தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ரோமர் 14:17-18 நீங்கள் இதை வாசிக்க கேட்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது உலக பிரகாரமான ஜனங்களை போல இந்த சரீரத்துக்காக அழிந்து போகிற போஜனத்திற்காக உழைக்கிறது அல்ல. அது அழியாதது, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனம். இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவி. அவரை புசித்த அந்த தண்ணீரை பானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிற வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் குமாரனுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிற ராஜ்யம். அதை சுதந்திரிக்க முடியும். ஆவியில் எளிமையாக இருந்தால் தான் அதை நீங்கள் அடைய முடியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, 1 சங்கீதம் 1 அவர் சொல்கிறாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவியுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்கார உலகத்தில் ஒன்றை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இப்படி தான் இருக்காங்க. அவங்க ஆலோசனை
மனுஷருடைய ஆலோசனை, அவருடைய புத்தி, அதில் போய் நீ நிற்காதேங்கிறார். துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர்கள் அதெல்லாம் விட்டு கர்த்தருடைய வேதத்தில் நீ இரவும் போதிலும் தியானமாக இருக்கவளா மாறினா தான் ஆவியில் எளிமை வரும். ஹலோ, அப்போ தான் நீ பார்க்க முடியும், கர்த்தருடைய வழிநடத்துதலை பார்க்க முடியும், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறத உனக்குள்ளே பார்க்க முடியும். இன்னும் சொல்கிறாரு 2 சங்கீதம் 12 வாழ்க்கையில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். பார்த்தீங்களா, உங்கள் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் ஆச்சு, தாயின் கருவிலேயே உன்னை அழைத்தாரே, உன்னை தாங்கினார், ஏந்தினார், தப்புவித்தார், இம்மட்டும் வழி நடத்தி இருக்காரே. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் வழி நடத்தினதை பெருசாக நினைக்கிறீங்களா? உங்களையும் அப்படித்தான் வழி நடத்தியிருக்காரு. ஆனாலும் தேவனை தேடுங்கள். அதுதான் அவர் சொல்கிறாரு. குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவர் விடுதலையாக்கணும். உன்னை குமாரனுடைய ராஜ்யம் கொலோசியர் 1:13 சொல்கிறபடி இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, ஆவி, ஆத்மா, இருதயமாகிய நம்மை அதை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு பிதாவானவர் உட்படுத்திட்டார். ஒருவன் மறுபடி பிறக்கும்போது ராஜ்யத்தை பார்க்குறான். ஒருவன் ஜலத்தினால் பிறக்கும்போது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்கும் பொழுது அதற்குள்ளே உட்பிரவேசிக்கிறான். இதைத்தான் சொல்கிறாரு. அப்போ முதல்ல ஆவியிலே எளிமையாகுங்கள். அவன் என் பக்கத்தில் இருக்கிற கார் வாங்கிட்டான், வீடை கட்டிட்டான், அது செஞ்சுட்டான், இது செஞ்சிட்டான்னு உலக ஐஸ்வர்யத்தில் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து பொறாமை கொள்ளாதே. அவரெல்லாம் புல், காட்டு புல், நாளைக்கு அடுப்பில் கொண்டு போட போகிறாரு. ஆகாயத்து பறவைகள் அவைகளுக்கு களஞ்சியம் கிடையாது. ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து இந்த காரியத்தை ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் வாழ வேண்டியிருக்குது. அதனால தான் உன் வாழ்நாளில் குமாரன் கோபம் கொள்ளாமல், குமாரன் வெளிப்படுவார். குமாரனுடைய நாளை நீங்கள் காண முடியும். உள்ளே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அந்த விடுதலையை நீங்கள் காண முடியும். அன்னு சொல்கிறார். வழியிலே நீங்கள் அழிந்து போகாமல் அவரை முத்தம் செய்யுங்கள். முத்தம் செய்கிறதுன்னு சொன்னால் ராஜாக்கள் கையில் போய் முத்தம் பண்ணுவாங்க, பிஷப்புகள் கையில் இருக்கிற மோதிரத்தை போய் முத்தம் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீர் என்னை ஆண்டு கொள்ளும்னு. இன்றைக்கு இருக்கிற ஆதி திருச்சபை என்று சொல்லுகிற சபையில் இருக்கிற விக்கிரகங்களையெல்லாம், இயேசுநாதர் விக்கிரகத்தை, மாதா விக்கிரகத்தையெல்லாம் தொட்டு தொட்டு முத்தம் கொஞ்சுவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? நீ என்னை ஆண்டுகொள் அப்படின்னு அர்த்தம். முத்தம் பண்ணுதல் அப்படின்னு சொன்னால் ராஜாக்களை, பிரபுக்களை, பெரிய பெரிய அதிகாரிகளை அவங்க முத்தம் பண்ணுவாங்க. இன்றைக்கும் உலக பழக்கம் அதுதான். நீங்கள் எங்களை ஆண்டு கொள்ளுங்கள், எங்களுக்கு மேலாளவர்களாக இருந்து வழி நடத்துங்கள் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு அடிமைன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறது. சரி, என்ன சொல்கிறாரு? 32 சங்கீதம் 1-2 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அந்த நிச்சயம் இருக்கா? அதுக்குள்ளே வந்துட்டிங்களா? ஆவியில் எளிமையாகிடுவீங்க. அதை தேடணும். அந்த அனுபவம் வந்துருச்சுன்னா ஆவி அனாவசியமாக மாம்சத்தோடு சேர்ந்து ஆடி பாடிக்கிட்டு இருக்காது. சரி, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எல்லாத்தையும் இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ. ஜெபம் பண்ணும்போது ஒரு மாதிரி, ஜெபத்தை விட்டு நீங்கள் கடந்து வரும்போது உலகத்துக்குள்ளே போனால் ஆவி வேறு மாதிரி. கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான்னு சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இல்லை? தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும்னு சொல்லலாம். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அதை சுதந்திரிப்பீங்க ஆவியில் எளிமையாக இருந்தால். இவர்கள் தான் பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துக்குள்ளே கடந்து வருவாங்க. 34 சங்கீதம் 18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நறுங்குண்ட ஆவி, ஐயோ என் இருதயம் எப்படி இருக்குதே, என் மாமிசம் இப்படி இருக்குதே, என் மனது இப்படி இருக்குதே, நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லையே என்று நறுங்குண்ட ஆவி. ஹலோ, இப்படிப்பட்டவங்களைத்தான் தேவன் சொல்கிறாரு. ஏசாயா 57:15 அவர் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான்.
அவர் என்ன செய்கிறாரா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவிகளிடத்தில் வந்து நான் வாசம் பண்ணுகிறேன். ஏன்னா அந்த இருதயத்தை உயிர்ப்பிக்கவும் ஆவியை உயிர்ப்பிக்கவும் அவர் நம்ம இடத்துல கடந்து வருகிறாரா. ஹலோ, உயிர்ப்பிக்கப்படணும். அதற்கு அடிப்படையான தேவை உன் ஆவியில் எளிமையாக இருக்கணும். அதான் முக்கியம். அதில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து பலப்படணும். 51 சங்கீதம் 17 வசனத்தில் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் ஐயோன்னு சொல்லி, அதான் ஆவியில் எளிமை. நொறுங்குண்ட ஆவி ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. பொல்லாத உலகத்தில், பொல்லாத மாம்சத்தில், பாவ சரீரத்தில், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிற ஓ ஆவி நொறுங்குண்டு கிடக்கணும். தேடணும். என்னை பலப்படுத்தும், என்னை முற்றிலும் உம்முடைய ஆவியினால் பலப்படுத்தணும்னு சொல்லி தேடுகிற அனுபவம். என்ன சொல்லுறாரு, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கூட அவர் புறக்கணிக்க மாட்டார். 84 சங்கீதம் 12 வசனத்தில் சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உன்னை கர்த்தருடைய சேனையாக மாற்றிடுவார். அவ்வளவு வல்லமை உள்ளவனா. மாம்சத்தில் இருக்கிற நம்முடைய ஆவி உலர்ந்து போய் அடக்கிற எலும்புகளையெல்லாம் கர்த்தருடைய சேனையாய் எழுந்திருக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். தம்முடைய ஆவியை உள்ளே அனுப்புவார். இப்போ உன் ஆவியில் நீ இருக்க மாட்டோம்மா ஐயா, உன்னுடைய ஆவியில் இல்லை, தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படும்படி உன்னை உயிர்ப்பிச்சிட்றாரு. ஹலோ, அந்த அனுபவம் வந்துடும். அதான் சேனைகளின் கர்த்தராய் அவர் சொல்கிறாரு. 112 சங்கீதம் 1 வசனத்தில் ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்பொழுது தான் நீ கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கத்தக்கதாக அதில் பிரியமாக இருப்ப. ஆவியில் எளிமையில்லைன்னா இந்த பெரிய வராதியா, வரவே வராதுமா. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. 119 சங்கீதத்தில் 1-2 வசனங்கள் வாசிங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக மாறிடுவேன், பாக்கியவானாக இருப்பேன். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆவியோடும் தேடுகிற பாக்கியவான்களாய் நம்ம மாறிடுவோம். ஏசாயா 66:2 என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை உயிர்ப்பிக்கிறார், உன்னை முற்றிலும் புதுப்பிக்கிறார், தேவனுடைய ஆவியை உனக்குள்ளே தருகிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுகிறவனையே நோக்கி பார்ப்பேன். உள்ள அப்படி இருந்து அந்த ஆவி அப்படி துடிக்கணும், தேடணும். அதான் எளிமை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில், உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களே இல்லை, இச்சைகளை நிறைவேற்றுகிறது அல்ல, மாயைக்குள்ளே இருக்கிற புறஜாதி ஜனங்களைப் போல நாடி தேடி அலைகிறதுல ஆவியை முக்கிடாமல் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் இரு. மத்தேயு 11:6 சொல்கிறாரு, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தர் இப்படியெல்லாம் சொல்வாரா, இப்படியெல்லாம் நடத்துவாரா என்று சொல்லி இடரல் அடையாத, அதுக்குள்ளே வா, சொல்லப்பட்ட இந்த காரியங்களை சிந்தித்து தேடு, அவன் பாக்கியவான் சொல்கிறாரு. இன்னும் அதுலேயே 25 வசனத்தில், பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ கேட்ட செய்தி அதுதான். இன்னும் மத்தேயு 13:16 உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டுரும், உலகத்துக்குரிய மாயை பாராது. உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் ஆவிக்குரிய காதுகள் ஆவிக்குரியவர்களையே கேட்கும், உலகத்துக்குரியவர்களுக்கு செவியை அடைச்சிருவீங்க, அவைகள் பாக்கியம் உள்ளவைகளாய் மாறிடும். அல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோப்பா. இதோ ஒருமித்து கூடி சகோதரர்கள் உங்கள் மத்தியில் கடந்து வருகிறோம். அப்பா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அவருடையது என்று சொன்னீரப்பா. அந்த ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரத்தவர்களாய் காணப்படத்தக்கதாய் இந்த நாட்களிலே ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருந்து சகலத்தையும் சுதந்திரித்துக்கொள்ள உதவி செய்யும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நாளிலும் எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தினாலே ஆசீர்வதிக்கிறப்பா. ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகளை பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், வியாதிகளிலிருந்து முற்றிலும் அவர்கள் விடுதலையாக்கும். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதமாயிருங்க.
For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details, State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.